கிட்டத்தட்ட 6 மாதம் என்னை ஒரு மாணவனாகவே நினைக்கல, அவங்க ஏற்றுக்கல. ஆனால் இப்போ கரண்ட்டு இருக்குன்னா நம்ம கரண்ட்டை வந்து பல்பு எரிய வச்சு தான் பார்க்க முடியும், இல்லை ஏதோ ஒரு மோட்டாரை ஓட்டி தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த கரண்ட் எப்படி அந்த ஒயரில் இருக்குன்னு தெரியாது பாருங்க. அதை மாதிரி அவங்க இஸ்லாமியராக இருந்தாலும், அவங்க வந்து அரபி படிச்சிருந்தாலும், பார்க்கவே படிச்சிருந்தாலும், என்னை பொறுத்தளவில் எனக்கு வந்து வாழ்வியலை கற்றுக் கொடுத்தாங்க. நீ கடவுளை பார்த்தியாடா அப்படின்னு யாரையா நம்ம கேட்டோம்னா முழிப்பாங்க. ஆனால் நான் கடவுளை பார்த்தேன். அது யாருன்னா என் குருநாதர் தான், வகாப் சாப் தான். நறுமணம் வர 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 அவங்களுக்கு இருந்த அந்த வேவரிங் மைண்ட் அப்படியே மறைஞ்சு போயிடும். வணக்கம், என் பேர் ஆரியடி அண்ணாதுரை. நான் நாகப்பட்டினத்தில் 34வது வார்டு கவுன்சிலராக இருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்ன பாக்கியம்னா, என் குருநாதரை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வுகளுக்காண்டி வந்திருக்காங்க. அதுக்கு வந்து எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். எங்கள் குருநாதர் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு மூவிக்காண்டி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க, நாகராண்டவரோட பேரை அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னையும் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னேன். நான் போய் அவங்கள்ட்ட மாணவனாக சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். கிட்டத்தட்ட 6 மாதம் என்னை ஒரு மாணவனாகவே நினைக்கல, அவங்க ஏற்றுக்கல. என்ன அந்த தகுதிக்கு நான் உடையவனா அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி தான் என்னை வந்து அவங்க மாணவனாகவே சிஷ்யன் கிடையாது, மாணவனாக சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் டெய்லி காலைல ஒரு 11 மணிலேருந்து 11:15, அதிகபட்சம் 11 மணிக்கெல்லாம் கதை திறப்பாங்க. வரிசையாக வந்து நிற்பாங்க. அந்த ஏரியாவில் உள்ள ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கையில் தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட அஜரத்திட்ட போய் கொடுப்பாங்க, அதை வாங்கி ஓதி கொடுப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு உடம்பு முடியல, இல்லை ஒரு தலைவலி ஜுரம் அப்படின்னு. இது வந்து காலகாலமாக அவங்க வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் இது ரெகுலராகவே நடக்கும். காலையில் 100 பேர் 200 பேர் வருவாங்க, சாயந்தரம் 100 பேர் 200 பேர் வருவாங்க. அப்போ அந்த கூட்டத்தோட கூட்டமாக நானும் போவேன். போய் அவங்கள பார்ப்பேன். என்னுடைய பார்ப்பாங்க. பார்க்கும்போது, ஏண்டா நேற்று நீ வந்தில்ல, இன்றைக்கி ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி என் மனசில் தோணும். நான் என்ன பண்ணுவேன், அந்த கூட்டத்தில் மறைஞ்சிக்கிட்டு போய் அவங்க காலை தொட்டு கும்பிட்டு விடையாருவேன். சில நாளில் தலையில் வச்சு ஓதி விடுவாங்க. சில நாளில் என்னை அலட்சியப்படுத்துகிற மாதிரி கண்டுக்கவும் மாட்டாங்க. சொன்னது வரல போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் விடலை. எப்படியா இருந்தாலும் அவங்கள்ட்ட மாணவனாக சேரணுன்ட்டு நானும் விடாமச்சு. அவங்களும் நான் தகுதியானவனா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான் என்னை சேர்த்துக்கிட்டாங்க. நிறையா கிளாஸ்லாம் எடுத்தாங்க. அவங்க இஸ்லாமியராக இருந்தாலும், அவங்க வந்து அரபி படிச்சிருந்தாலும், பார்க்கவே படிச்சிருந்தாலும், என்னை பொறுத்தளவில் எனக்கு வந்து வாழ்வியலை கற்றுக் கொடுத்தாங்க. வாழ்வியல் சிந்தனையை தான் அங்கே வர எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்குன்னுமே கிளாஸ் ஆரம்பித்தாங்க. நான் ஒரு விஷயத்துக்காண்ட முயற்சி பண்ணனால என்னை உருவாக்கணுங்கிறதால கிளாஸ் ஸ்டடி பண்ணாங்க. இந்த கிளாஸை நானும் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அப்படிலாம் வந்து அவங்கள எப்படி சொல்கிறதுன்னா, நீ கடவுளை பார்த்தியாடா அப்படின்னு யாரையா நம்ம கேட்டோம்னா முழிப்பாங்க. ஆனால் நான் கடவுளை பார்த்தேன். அது யாருன்னா என் குருநாதர் தான், வகாப் சாப் தான். அவங்கள தான் நான் கடவுளாக பார்த்தேன். நிறைய புத்தகம், ஒரு புத்தகம் 2 புத்தகம் இல்லை, ஏகப்பட்ட புத்தகம். அதில் நீங்களாம் படிச்சுக்கணும், நிச்சயமாக படிக்கணும், கட்டாயம் படிக்கணும்னா சமுதாய நன்மைகள்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அது மாதிரி நீங்கள் அந்த வாய்ப்பு கிடைச்சா யாருக்காவது நீங்கள் புத்தகம் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த சமுதாய நன்மைகள் புத்தகத்தை வாங்கி கொடுங்க. அதில் வந்து வாழ்வியல் பற்றி நிறையா விஷயங்கள், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான அனைத்துமே அதில் இருக்கும். அது படித்தாலே நம்ம குருநாதரை நம்ம கூட இருந்து சொல்கிற மாதிரியே இருக்கும். இந்த ஒரு புத்தகமே உங்களுக்கு பெரிய ஒரு எழுச்சியாக கொடுக்கக்கூடிய அதே மாதிரி அஜரத்து வந்து இன்னொன்று பல பிரச்சனையில் வருவாங்க சில பேர், நான் கவனிச்சிருக்கிறேன். அந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா அவங்க முகமெல்லாம் அப்படியே வெள்ளரி போய் வந்திருப்பாங்க. அந்த என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கடன் பிரச்சனை, இல்லை உடல் நோய் பிரச்சனை, ஒரு அவமான விஷயம், இல்லை ஒரு இட பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி பத்தி பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே ஓதி கொடுப்பாங்க. வீட்டில் போய் 2 பத்தியை வி ஷேப்பில் ஏற்றி வை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பத்தி ஏற்றி வச்சோடனே அந்த நறுமணம் வர 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 அவங்களுக்கு இருந்த அந்த வேவரிங் மைண்ட் அப்படியே மறைஞ்சு போயிடும். இதெல்லாம் உண்மையான விஷயம். இது நானும் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கும் சில சமயங்களில் இதை மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்கள்ட்ட போய் அந்த பத்தி பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்குறேன். அவங்க எனக்கு ஓதி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மழை போல் வர்றது பனி போல் விலகி போயிடும். அதனால் அவங்க அதை மாதிரி செய்வாங்க. அடுத்தது நிறைய விஷயங்கள், அதாவது சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களை சொல்ல முடியாது. சில விஷயங்களை எப்படி சொல்லலான்னா, இப்போ கரண்ட்டு இருக்குன்னா நம்ம கரண்ட்டை பல்பு எரிய வச்சு தான் பார்க்க முடியும், இல்லை ஏதோ ஒரு மோட்டாரை ஓட்டி தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த கரண்ட் எப்படி அந்த ஒயரில் இருக்குதுன்னு தெரியாது பாருங்கள். அதை மாதிரி அவங்க சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. அது நாங்கள் என்ன போன்ற நானும் அனுபவிச்சிருக்கிறேன், பலரும் அனுபவிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட சாதாரண மனுஷன்லேருந்து அமைச்சர் வரைக்கும், மத்திய அமைச்சர் வரைக்கும் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் விசிட்டர் தேவா அழைச்சிட்டு வந்தேன். அழைச்சிட்டு வந்து அவங்க பார்த்தாங்க. பார்த்து அவங்கள்ட்ட ஆசைப்பட்டு போனார். அதுக்கு பிறகு பாஜாங்கிற ஒரு படம் பயங்கர ஹிட்டு. அதுலேருந்து அவர் நான் ஸ்டாப்பு ஒரு நாளைக்கு 4 இடம் 5 இடத்துல அவங்களுக்கு மியூசிக் நடந்துகிட்ருக்கோம். பாட்டு 5 படத்துக்கு பாட்டு ரெக்கார்டிங் நடக்கும். அந்தளவுக்கு அவங்க பிஸியாக போனாங்க. நிறைய பேர் இது மாதிரி டாக்டர்ஸு, பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு போவாங்க, எப்படி இந்த பேஷண்ட் சம்மந்தமெல்லாம். அவங்க கரத்தை பிடிச்சவங்கள அவங்க வழி நடத்தணும். யாரும் எல்லாமே நல்லா தான் இருக்கிறோம், நல்லா இருந்துகிட்ருக்காங்க. இப்போ நிறைய பேர் வராங்க அவங்கள பற்றி கேள்விப்பட்டுட்டு, கேள்விப்பட்டு வரோம். இப்போ நிறைய பேர் வராங்க கேள்விப்பட்டு. அவங்களுக்கெல்லாம் கூட இப்போது இந்த அவங்களோட அடக்க ஸ்தலம், அவங்க வீடு, அவங்க எழுதின புத்தகம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா அவங்கள பற்றியான விஷயங்கள் நிறையா உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அவங்க இல்லைலாம் நினைக்க வேண்டாம். அவங்க பேசின சிடிஸ் நிறையா கேசட் அது சிடி ஆக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம வெளியெல்லாம் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தி அது கமர்ஷியலாவோட வேண்டியதில்லை. கமர்ஷியலாக பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரியோட பண்ணிக்கிட்டு அஜிரத்து பேர் அந்த ட்ரஸ்ட்டில் வச்சுருந்த புத்தகம் இந்த சிடிசி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆனால் அது இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. இது போனால் எல்லாருக்கும் பயன்பெறும். ஒரு நல்ல விஷயம். அவங்கள பார்த்தவங்க வர்றதை விட இப்போ பார்க்காதவங்க நிறைய பேர் வராங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் பயன்பெறும். அதனால் அந்த இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் அதை பொதுமக்களுக்குன்னு சொல்ல முடியாது, அவங்கள நாடி வரவங்களுக்கு அது கிடைச்சா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அஜிரத்து இருந்த இடத்துக்கு அடுத்தவங்க வர்றதுக்கு நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா, நம்மளும் ஒத்துழைச்சா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய. ஆனால் இன்னமும் என்னை பொறுத்தவரை அவங்களுடைய புகழ் வெளியில் வரணும், நிறையா வரணும், நிறையா மாணவர்கள் வரணும், நிறைய பேர் பயன்பெறணும். அவங்க பேர் சொல்லணும் இல்லை, அவங்களால நானும் உயர்ந்தேங்கிற நிலைப்பாடை சொல்லணும். அதுக்கு அவங்க தயார்.